ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனிக்கை மகாநதி சீரியலில் காவேரியை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்ததும் எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கும் எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எங்கள் பையனுக்கு இந்த கல்யாணம் விருப்பப்படுறான், அதனால் அவனுடைய விருப்பம்தான் முக்கியம்னுட்டு நாங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. காவேரி வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எந்த வார்த்தையுமே பேசலை. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி கங்காவை கிச்சன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போயிட்டு, ஏய் அக்கா, என்ன ஆச்சு? உங்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க, எல்லாம் பிளான் பண்ணி தானே செய்கிறீங்க, ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கீங்க, ஏன் உங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா? நான் இந்த மாப்பிள்ளையை வர சொல்கிறது உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கா? என்னை அவமானப்படுத்துகிறீங்களா, அசிங்கப்படுத்துகிறீங்களான்னு திட்டுறாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க, ஏய் என்னடி இப்போ உனக்கு வேணும்? உன் சைடில் நான் எதனா பேசணும், விடு, நான் பேசி முடிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை பார்த்து, அம்மா, உங்கள் பையனுக்கு எப்படியோ பிடிச்சதுனால தான் நீங்கள் இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணலான்னு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கும் அது மாதிரி தான், எங்கள் கங்காவுக்கு என்ன விருப்பமோ அதுதான் நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போனா நம்ம வர முகூர்த்தம் வெள்ளிக்கிழமையே நல்லா இருக்குது, நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரெண்டு குடும்பமும் சிம்பிளாக கோயிலோ இல்லை ஒரு மண்டபமோ எந்த இடத்துல டைம் கிடைக்குதோ அந்த நல்ல நேரத்தில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. கோயிலில் வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு சம்மதம் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க சாரதா, காவேரியோடைய அம்மா சாரதா. சாரதா எதுவுமே பேசலை. கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறாங்க மாப்பிள்ளையுடைய அம்மா. யாரும் எதுவும் பேசலைன்னு சொன்னதும் உடனே மாப்பிள்ளை பையனை, எழுந்துடுறா, கிளம்புடா, நம்ம எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவரும் அம்மா இருங்கம்மான்றார். எதுவும் பேச வேண்டாம், இங்கே வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு கம்முன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ காவேரி திட்டுறாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்களே அம்மா, நீ எல்லாம் என்னம்மா நீ நினச்சிக்கிட்ட, அங்கே பெத்த பொண்ணுங்களுக்காக அம்மா என்னென்னவோ செய்கிறாங்க, ஆனால் நீயா? எனக்கு ஒரு நல்லது பண்ண கூட உனக்கு ஒரு துளி கூட எண்ணம் கிடையாது, உன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தேன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க, ஏய் எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கல, நாங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் பேச்சை நீ கேட்கல, அதான் நீ வர வச்ச, நான் அமைதியாகவே இருந்தேன் எதுவும் பேசாமல், இல்லை நான் பிடிக்கலன்னு சொன்னால் நீ ஒழுங்காக பேச்சை கேட்டிருப்பியா, தக்க நான் ஆடி இருப்பேன், அதான் எனக்கு பிடிக்கலடி அப்படின்றாங்க. ஓ, உங்களுக்கு பிடிக்கலையா? நீ ஏம்மா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, என்னை இது மாதிரிலாம் பண்ணுறியம்மா, நான் வீட்டில் இருக்கிறத விட எனக்கு வெளியே போனால் தான் நிம்மதி, நான் ஸ்கூலுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நிவின் சொல்கிறாரு, ஏன் அத்தை, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அத்தை, கொஞ்சம் பொறுத்து இருப்போம், அவள் என்ன இப்போ என்ன பொண்ணு பார்க்க தானே வந்தாங்க, கல்யாணமாக வச்சுட்டாங்க அப்படின்றாரு. உடனே சாரதா சொல்கிறாங்க, கல்யாண தேதியும் குறிச்சிட்டாங்களே மாப்பிள்ளை அப்படின்றாங்க. அவர் சொன்னதும் கங்கா சொல்கிறாங்க, கல்யாண தேதி தானே குறிச்சாங்க, இப்போ ஒன்றா கல்யாணம் பண்ணலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏய், இவ கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர வச்சவ அதையும் செய்ய மாட்டாளாடி, இவ அதெல்லாம் செய்யக்கூடியவ தாண்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அம்மு பாப்பா ஸ்கூல் கிளம்புனோம் டேடி, எனக்கு கிளப்பி விடுறீங்களா, யூனிஃபார்ம் போட்டு விடுறீங்களா அப்படின்னு சொல்லி அம்மு பாப்பா விஜயை கேட்குறாங்க. அம்மு, நீ இன்னைக்கு ஸ்கூல் போக வேண்டாம், எனக்கு டேடி உன்னை போக சொல்கிறேன்னா நீ அன்னைக்கு போனால் போதும்மா அப்படின்றாரு. உடனே அம்மு பாப்பா சொல்கிறாங்க, எனக்கு காவேரி மிஸ்ஸை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது டேடி, நான் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, நான் போகிறேன் டேடின்றாங்க. அம்மு, டேடி சொல்கிறத நீ கேளு, நீ போ, எப்போ உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும், அப்போ நீ கிளம்புனா போதும் டேடி சொல்லும்போது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா என் தாத்தா கேட்குறாரு, விஜயுடைய தாத்தா, ஏன் விஜய் குழந்த ஸ்கூல் போட்டுமே அப்படின்றாரு. இல்லை தாத்தா, குழந்த ஸ்கூல் போனான்னு வச்சுக்கேன், திரும்பவும் காவேரிக்கிட்ட பேசுகிறதுக்காக அவளுக்கு வரும், அப்போ குழந்தை இன்னும் ஏங்குவா தாத்தா, அதாவது காவேரியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது உறுதியாக இருக்கா, அவள் அது மாதிரி
பண்ணிக்கலன்றதுனால எனக்கே இவ்வளோ நம்ம பெரியவங்களுக்கே கஷ்டமாக இருக்கே. சின்ன குழந்த மனசு தாங்காது தாத்தா. அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் அவங்க அக்காவெல்லாம் நான் இனிமேல் இங்கே வராதீங்க, நானும் குழந்தையும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் தாத்தா அப்படின்றாரு. ஏன்பா அப்படிலாம் சொன்னேன்னா, இருக்கட்டும் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் போனால் அங்கே சேரில் அம்மு உட்கார்ற சேரில் அம்முவை காணோம். உடனே அம்முவோடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, இன்றைக்கும் அம்மு பாப்பா ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு. இல்லை மிஸ்ஸுன்றாங்க. அதுக்கப்புறம் சர்க்குலர் எடுத்துகிட்டு வர மிஸ்ஸையும் கேட்குறாங்க, யாராவது பிரின்ஸிபல் ரூமில் இருக்காங்களா இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டு கிளாஸ்க்கு வராமல் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே மிஸ் அப்படின்றாங்க. அப்போது அம்மு இன்றைக்கும் ஸ்கூலுக்கு வரலையா, அம்முவை பார்க்கணும் போல் இருக்கேன்ட்டு காவேரி சோகமாக உட்காந்துட்ருக்காங்கங்க. காவேரி அம்முக்காகவாவது இந்த திருமணத்துக்காக ஒத்துப்பாங்களா விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக? எப்போ அந்த காலம் வரப்போகுதுன்னு அதை எதிர்நோக்கி காத்திருப்போம். நன்றி. பாய்.